சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, 1857 போராட்டம் என்பது வடக்கே மட்டுமே நிகழ்ந்ததாக படித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் தென்னிந்திய சமஸ்தானங்களும் தாந்தியாவுக்கு உதவ முன்வந்ததாக கூறினீர்களே, அப்படி என்றால் இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடந்த ஒன்றுதானா? ஆம் மகனே, இந்த 1857 போராட்டத்தில் கர்நாடகத்திலும் தமிழ் மண்ணிலும் நடந்த போராட்ட சம்பவங்களை பின்னர் சொல்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு அந்த போராட்டம் விரிவடைய தாந்தியா தோப்பேயின் அயராத முயற்சியே காரணமாக இருந்தது. தாந்தியாவை பிடிப்பதற்காக ஆங்கிலேய தளபதிகள் பெரும் முயற்சிகள் செய்தார்கள். அவனும் ஒவ்வொருடமாக அவர்களுக்கு போக்கு காட்டிக்கொண்டே சென்றான். அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான மக்கள் கருத்தை வலுவாக்கவே செய்தான். ஜபல்பூரில் இருந்து இந்தோருக்கு சென்ற தாந்தியாவை கைது செய்வதற்காக கர்னல் ஹோம்ஸ் பின்தொடர்ந்தான். அது ஒரு மழைக்காலம். அதை சாதுரியமாக சமாளித்து கடந்து சென்ற தாந்தியாவை பிடிக்க முடியாமல் தடுமாறினான் ஹோம்ஸ். எப்படியாவது தாந்தியாவை பிடித்து விடுவேன் என்று உறுதிமொழி கொடுத்து களத்தில் இறங்கினான். ராஜபுதனத்தின் பிரிட்டிஷ் கமாண்டராக இருந்த ஜெனரல் ஏப்ரஹாம் ராபர்ட். சங்னேர், பீல்வாடா ஆகிய இடங்களுக்கு இடையே தன் பெரும் படையை நிறுத்தி வைத்திருந்தான் ராபர்ட். தாந்தியா அங்கிருந்து உதய்பூருக்கு தப்பினான். 1858 ஆகஸ்ட் மாதம் 13 அன்று ராஜஸ்தானத்தின் புகழ்மிக்க புனித தலமான நாதத்வாராவில் ஸ்ரீநாத் ஜியை தரிசிக்கச் சென்றான். அங்கும் ராபர்ட் தன் படையை நிறுத்தியிருந்தான். அதனால் தன் படையை பனாஸ் நதிக்கரைக்கு திருப்பினான் தாந்தியா. ராபர்ட் படையுடன் ஏற்பட்ட மோதலின் பின் சம்பல் ஆற்றை கடந்து ஜல்ராபட்டன் நகருக்கு தப்பிச் சென்றான் தாந்தியா. அங்கே அதன் ஆட்சியாளனை சந்தித்து உதவி கேட்டான். அவனும் தன் பங்குக்கு பெரும் தொகையை கொடுத்து உதவினான். எத்தனையோ வீரர்களை ஆங்கிலேயர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் தாந்தியாவை எதிர்கொள்ள ஹோம்ஸ், பர்க், ஜான் மிக்கேல், ஹர்ப், லாங், ஹார்ட் என அவர்களிடம் பெரும் பெயர் பெற்றிருந்த தளபதிகளை இடைவிடாமல் அனுப்பி ஓரிடம் கூட விடாமல் துரத்தச் செய்தார்கள். ராவ் சாஹேபுடன் இணைந்து தங்களின் கூட்டுப் படைகளை பிரித்தான். ஒரு பெரும் படையுடன் சந்தேரிக்கு செல்ல முடிவெடுத்தான். மறுபுறம் ராவ் சாஹேப் ஒரு சிறிய படையுடன் ஜான்சிக்கு சென்றான். என்றாலும் அவர்கள் 1858 அக்டோபரில் மீண்டும் இணைந்தார்கள். சோட்டா உதய்பூரில் மீண்டும் ஒரு போர். அதிலும் தோல்வியே மிஞ்சியது. ஜனவரி 1859 அவர்கள் ஜெய்ப்பூர் பகுதியில் மீண்டும் போரிட்டார்கள். 2 தோல்விகளை சந்தித்த பின்னால் தாந்தியா பரோன் காடுகளுக்கு தனியாக தப்பிச் சென்றான். நேரடி போர்கள் நலிவு கண்டபோது மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போருக்கு மாறினான் தாந்தியா. நாக்பூரில் அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. அங்கிருந்து நர்மதை நதியை கடந்து அவன் படோதா செல்வதற்குள் அங்கும் காத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அங்கிருந்து தப்பிய தாந்தியா வாரோன் வனப்பகுதிக்குள் சென்றான்.
அந்த நேரத்தில்தான் அவன் நார்வார் ராஜா மான்சிங்கையும் அவனது குடும்பத்தையும் சந்தித்தான். அவர்களுடன் தங்கியிருக்கலாம் என அவன் முடிவு செய்தான். ஆனால் அதை அறிந்த ஆங்கிலேயர்கள் மான்சிங்கை மிரட்டினார்கள். தாந்தியாவை ஒப்படைத்து விடுமாறு பேரம் பேசினார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.